வணக்கம். பச்சை சுண்டைக்காய் வச்சு இன்றைக்கி ஒரு காரக்குழம்பு வைக்கலாம். வானல் வச்சு எண்ணெய் விட்டுங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுங்க. அது பொரியட்டும். பூண்டு ஒரு 15 பல் போட்டுங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துங்க. சின்ன வெங்காயம் ஒரு 25 சின்ன வெங்காயம் சேர்த்துங்க. பச்சை சுண்டைக்காய் உரலில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நான் நசுக்கி எடுத்துட்டேன். அது இல்லாதவங்க அம்மி இருந்தால் ஒரே இதாக எடுத்துங்க, இல்லைனா கையால் அரிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் மை ஹோம் ஃபுட் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் லவ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது பாருங்க, நல்லா நசுக்கி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். இப்போ வெங்காயம் வதங்கிச்சு. இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கூடயே நீங்கள் நசுக்கி வச்ச சுண்டைக்காயும் சேர்த்துருங்க. ரெண்டும் வதங்கட்டும். வதங்கினோடனே எலுமிச்சளவு புளி ஊற வச்சு அதை கரைச்சி எடுத்து அதில் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து கரைச்சி ஊற்றுருங்க. கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபுல் ஃப்ளேமில் கொதிக்க வைங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துங்க, 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துங்க. ஃபுல் ஃப்ளேமில் கொதிக்க வைங்க. 5 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் கொதிக்கட்டும். சிம்மில் 10 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றுருங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றின பிறகு தேங்காய் கம்மியாக ஊற்றினா போதும். ஒரு 2 பல் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். கடைசியில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இறங்க. தேங்க்யூ.